இந்த இடத்துல விசுவாசமான தொண்டர்கள் சந்திக்கிற மிகப்பெரிய மன உளைச்சல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் யார ஊழல்வாதி, மோசமானவன் சொல்லி வீடியோக்கள பகிர்ந்தாங்களோ, இன்னைக்கு அதே எதிரிகள தங்கள் சொந்த தலைவர்களா ஏத்துக்கிட்டு, அந்த பழைய வீடியோக்கள அவங்களே அழிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இருந்து பார்க்க போறோம். இந்தியாவோட ஆளுங்கட்சிக்குள்ள இருக்க உளவியல், அப்புறம் அந்த அமைப்போட இயக்கவியல இந்த தரவுகள் எப்படி விவரிக்குதுன்னு நாம முழுசா புரிஞ்சுக்கலாம். நேரடியாவே விஷயத்துக்குள்ள போயிடலாம். நம்ம நியூஸ் சேனல் வச்சா எப்பவுமே மேலிட தலைவர்களை பத்தி தான் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இல்லையா? கரெக்டா? இந்த பகுப்பாய்வுல ரொம்பவே வலுவான ஒரு கேள்வியே கேக்குது. அதாவது கட்சியின் ஆணிவரா இருக்க லட்சக்கணக்கான சாதாரண அடிமட்ட தொண்டர்களோட மனசுல உண்மையிலே என்னதான் ஓடிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. எப்பவுமே இந்த வெளிச்ச எண்ணமோ ஒற்றை தலைவரோட மேல மட்டும்தான் இருக்கு. இதனால அந்த மாபெரும் கட்சியில ராப்பகல உழைக்கிற தொண்டர்களோட உள்மன போராட்டங்கள், அவங்களோட பாதுகாப்பின்மை, அப்புறம் அவங்களோட லட்சியங்கள் எல்லாமே பெரும்பாலும் யாராலையும் கவனிக்கப்படாமலே போயிருது அப்படிங்கறதான் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கட்சியின் கட்டமைப்பை அமேசான் நிறுவனத்தோட இந்த அலசல் ஒப்பிடுது. ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி சிந்திக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்க்கறதும், எல்லாத்துக்கும் மேல அங்க ஒரே தனித்துவமான பாஸ் இருக்கிறதும் நம்ம ஊர் அரசியல் கட்சிக்குள்ளேயும் கிட்டத்தட்ட ஒண்ணு போலவே இருக்கா அப்படிங்கிற கேள்வி இது எழுப்புது. பழைய எதிரிகள், புதிய முதலாளிகள், எதிராளிகளின் ஊடுருவல். இப்பெல்லாம் எதிர்கட்சி சேர்ந்த பல அரசு தலைவர்கள் ஆளுங்கட்சியை நோக்கி போறதை நம்ம பார்த்திருக்கோம். தங்க மேல இருக்க குற்றச்சாட்டுகளுக்கும் விசாரணை அமைப்புகளுக்கும் பயந்து போன அரசியல்வாதிகளுக்கு இப்போதைக்கு இருக்க ஒரே மருத்துவமனை ஆளுங்கட்சி தான் அப்படின்னு இந்த தரவுகள் ரொம்ப சுவாரஸ்யமா விவரிக்குது. இங்கதான் ஒரு மிக முக்கியமான உளவியல் ரீதியான கேள்வி வருது. வெளியில இருந்து வர்றவங்க வெறும் பயத்தின் காரணமா மட்டும்தான் கட்சியில இணைகிறாங்கன்னா, அதே பயம் கட்சிக்கு விசுவாசமா இருக்கிற ஆரம்ப கால தொண்டர்களோட குரல்களையும் ஒடுக்கிடாதா? நாம ஏதாவது கேட்டா நசுக்கப்படுவோமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்குள்ளயும் வராதா? இந்த இடத்துல விசுவாசமான தொண்டர்கள் சந்திக்கிற மிக பெரிய மன உளைச்சல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேத்து வரைக்கும் யார ஊழல்வாதி, மோசமானவன் சொல்லி வீடியோக்கள பகிர்ந்தாங்களோ, இன்னைக்கு அதே எதிரிகளை தங்கள் சொந்த தலைவர்களா ஏத்துக்கிட்டு அந்த பழைய வீடியோக்களை அவங்களே அழிக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. மூணாவது பகுதியா அடிமட்ட தொண்டனோட தர்ம சங்கடம். மிரர் ஆங்கர். உதாரணத்துக்கு வங்காளம் மாதிரியான இடங்கள் நடக்கிற வன்முறையும் பொதுமக்களின் கோபமும் உண்மையிலேயே கட்சியின் சொந்த தொண்டர்களுக்குள்ள மறைஞ்சு கிடக்கிற விரக்தியோட பிரதிபலிப்பு தான் இது ஒரு கோணத்துல பார்க்க முடியுது. இதை புரிஞ்சுக்க கௌதம்னு ஒரு விசுவாசமான தொண்டனை மனசுல நினைச்சுக்கோங்க. தான் எதிரியான கோவிந்த் மேல வீசுறதுக்காக கௌதம் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்குறாரு. அவனை துரத்தியும் போறாரு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த கோவிந்த் தன் கட்சியிலே வந்து இணைஞ்சிடறாரு. இப்போ நம்ம கௌதம் முட்டைகளோட அப்படியே திகைச்சு போய் நிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் கௌதமோட குற்ற உணர்வு, இல்லைன்னா கேமே கௌதம். நேத்து வரைக்கும் ஜென்ம விரோதி, இன்னைக்கு கூட்டாளியா மாறினா என்ன பண்றது? இப்ப கௌதம் அந்த முட்டைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாரு? தூக்கி எறிவாரா, இல்ல வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஆம்லெட் போட்டு சாப்பிடுவாரான்னு இந்த கட்டுரை ரொம்ப நகைச்சுவையா தொண்டர்களோட நிஜமான விரக்தியை சொல்லுது. இங்க இன்னொரு கார்பரேட் ஒப்பீட்டையை நம்ம பார்க்க முடியுது. பல வருஷமா ஒரு கம்பெனில விசுவாசமா உழைச்சவங்களை விட்டுட்டு வெளியில இருந்து ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நேரா சிஇஓ ஆக்குனா எப்படி இருக்கும்? அந்த ஒரு ஆழமான அதிருப்தி தான் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலையும் இருக்குன்னு இது காட்டுது. உண்மையிலே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் என்ன நடக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல கீரியும் பாம்பமா இருந்தவங்க இப்போ கட்சியின் உள் வாட்ஸ்அப் குழுக்கள்ல எப்படி பேசிப்பாங்க? ஒருத்தர் அனுப்புற மீம்ஸுக்கு இன்னொருத்தர் ஹார்டின் விடுவாரான்னு இது ரொம்ப வேடிக்கை கேள்வி வருது. இப்படி புறக்கணிக்கப்பட்ட விசுவாசமான தொண்டர்களை எப்படி சமாதானப்படுத்துது? பெரிய தலைவர்களால் லாபம் அடையும் போது சாதாரண தொண்டனுக்கு கிடைக்கிறது இதுதானா அப்படின்னு ஒரு நையாண்டி ஒரு கேள்வி வருது. நாலாவது பகுதி அதிகாரத்தோட உளவியல். அதிகாரத்துக்கு பக்கத்திலே இருக்கணும்னா கட்சியின் மாறும் நிலைப்பாடுகளை தொண்டர்கள் எப்படி மனதளவுல ஏத்துக்கிறாங்கன்னு இந்த பகுப்பாய்வு நமக்கு கேக்குது. 1952க்கு முன்னாடி வரைக்கும் தேர்தல்கள் நடக்கல அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், வரலாற்று உண்மைகளை மாத்துறதா இருக்கட்டும், அது எந்த கேள்வியும் இல்லாம அவங்க எப்படி பின்பற்றாங்கன்னு இது ஆராயுது. இதுல ரொம்பவே இருண்ட கேள்வி என்னன்னா, ஒரு பக்கம் தேசியவாத வாக்குறுதிகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஓரங்கட்டப்பட்ட தொண்டர்கள் சந்திக்கிற இந்த பெரும் அழுத்தம், விரக்தி, இது அவங்கள ஊழல் அல்லது குற்றங்கள் நோக்கி திருப்புதா அப்படிங்கிற கேள்வி வருது. பதவிகள் கிடைக்காத ஏமாற்றம் அவங்கள தப்பான பாதைக்கு கொண்டு போகுதான்னு சிந்திக்க வைக்குது. கடைசி அந்த தரவுகள் நமக்கு முன்னாடி வைக்கிற மிகப்பெரிய சவால் இதுதான். இந்த சேர்க்கைகளின் இறுதி இலக்கு எதிர்கட்சிகள் அனைத்தையும் முழுமையா உள்வாங்கிட்டு எதிர்கட்சியே இல்லாத ஒரு அரசியலை உருவாக்குவதுதான் அப்படிங்கறத உருவாக்குறதானா அப்படிங்கிற கேள்வி வருது. எல்லாத்தையும் தாப்பாக எடுத்துக்கிட்டா அப்ப யார் கூட அரசியல் பண்றது? இதுதான் பெரிய கேள்வி. தன்னுடைய எதிரிகள் எல்லாத்தையும் முழுங்கி வளரும் எந்த ஒரு நிறுவனத்தோட உள் நிலைத்தன்மை எப்படி இருக்கும்? எல்லாத்தையும் விழுங்கினதுக்கு அப்புறம் கட்சிக்குள்ளே இருக்க முரண்பாடுகள் எப்படி வெடிக்கும்? இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம். இதே மாதிரி நிறைய புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்க இந்த பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.